எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். என் கணித அடிப்படையில் ராகவா லாரன்ஸ் அவர்களின் உண்மை முகம். திரைப்பட நடிகர், நடன இயக்குனர், இசையமைப்பாளர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் சமூக சேவகர் என பன்முக திறமைகளை கொண்ட ராகவா லாரன்ஸ் அவர்களின் பிறந்த எண்களான அக்டோபர் 29, 1976 என்ற எண்களின் மூலமாக ராகவா லாரன்ஸ் அவர்கள் அதிக உணர்வு பூர்வமான ஆழத்தையும் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவராக இருக்கிறார். மேலும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் சார்ந்த சமுதாயத்திற்கும் உலகிற்கும் ஏதாவது நல்லதை செய்ய வேண்டும் என்ற உந்துதல் கொண்டவராகவே இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் மற்றவர்களின் துயரங்களை தன்னுடையதாக நினைத்து உதவிக்கரம் நீட்டும் அனுதாபம் கொண்டவராகவும் கனிவான குண அமைப்பை கொண்டவராகவும் இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்களின் அதிக உணர்ச்சி வசப்படும் தன்மையால் சில சமயங்களில் மன அழுத்தம் மற்றும் விரக்தியால் தனிமையை வெறுப்பதோடு மனதில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளை சமநிலைப்படுத்துவது என்பது இவருக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும். ராகவா லாரன்ஸ் அவர்கள் உலகம் மற்றும் மனித உறவுகளை பற்றிய ஆழமான சிந்தனை கொண்டவராகவும் மேலோட்டமான உறவுகளை விட ஆழமான அர்த்தமுள்ள தொடர்புகளை விரும்புவார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் இயல்பாகவே அதிக சக்தி வாய்ந்தவராகவும் பெரிய லட்சியங்கள் மற்றும் கனவுகளை மனதில் ஏற்படுத்தி கொண்டு அவற்றை அடைய கடுமையாக உழைத்து வெற்றி, அங்கீகாரம் மற்றும் செல்வங்களை அடைவது முக்கிய நோக்கமாக கொண்டிருப்பார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதிலும் செல்வங்களை திறம்பட நிர்வகிப்பதிலும் கைதேர்ந்தவராக இருப்பார். மேலும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனக்கென்ற தனி பாதையை வகுத்து கொண்டு அதை செயல்படுத்தி வெற்றி காண்பதில் வல்லவராகவே இருப்பார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் சிறந்த தலைமை பண்பு, நிர்வாக திறன் கொண்டவராகவும் சவால்களான பிரச்சனைகளை எதிர்கொண்டு உறுதியான முடிவுகளை எடுக்கும் தைரியமும் திறமையும் கொண்டவராக இருப்பதோடு மற்றவர்களை ஊக்குவித்து வழிநடத்தும் இயல்பு கொண்டவராக இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளில் நேர்மை மற்றும் நியாயங்களை கடைபிடிப்பதோடு அதிகாரத்தை பயன்படுத்தும் போது மிகவும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரே மாதிரியான வழக்கமான வாழ்க்கையை விரும்பாதவராகவும் புதுமையான வழிகளை ஆராய்ந்து அதன் மூலம் வரும் சவால்களை ஏற்றுக்கொள்ளவும் தயங்க மாட்டார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய லட்சியங்களை அடைய படைப்பாற்றலையும் தகவல்களை பரிமாறும் திறனையும் பயன்படுத்துவதோடு தான் சார்ந்த கலைத்துறைகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அற்புத திறமை கொண்டவராக இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் சமூகத்தில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வர கடுமையாக உழைப்பதோடு தன்னுடைய செல்வம் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி சமூக மேம்பாட்டிற்கு உதவும் குண அமைப்பை கொண்டவராகவே இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் சமூகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துவது, மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது மற்றும் ஏழை மக்களுக்கு கல்வி அளிப்பதற்கான அமைப்பை உருவாக்கும் லட்சியங்களை கொண்டவராகவே இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் மிகப்பெரிய சமூக பொறுப்புகள் வரும்போது அதை மிகுந்த பொறுப்புணர்வுடன் ஏற்றுக்கொள்வதோடு தோல்விகளை பாடமாக கற்றுக்கொண்டு முன்னேறும் நெஞ்சுரம் கொண்டவராகவும் இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்தில் பெரிய அளவிலான திட்டங்களை வகுப்பதோடு நிதி திரட்டி மக்களை ஒருங்கிணைத்து செயல்படும் ஆற்றல் கொண்டவராகவும் இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தொண்டு நிறுவனம் தொடங்குவது, சமூக பிரச்சனைகளை முன்னெடுப்பது மற்றும் சமூக நல திட்டங்களுக்கு நிதி உதவி செய்வது போன்ற செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் சமூக அக்கறை கொண்டவராக தன்னை அடையாளப்படுத்துகிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் கலை, எழுத்து, பேச்சு மற்றும் ஊடகங்கள் மூலம் சமூக பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இவருடைய படைப்புகள் யாவும் சமூக அக்கறையின் வெளிப்பாடாகவே இருக்கும். ராகவா லாரன்ஸ் அவர்கள் சமூக மாற்றத்திற்கான யோசனைகளை உருவாக்குவதிலும் அவற்றை புதுமையான வழிகளில் செயல்படுத்துவதிலும் திறமையானவராக இருப்பார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய செல்வத்தை தனிப்பட்ட ஆடம்பரங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தாமல் சமூக நலனுக்காகவும் தொண்டு நிறுவனங்களுக்கும் தாராளமாக வழங்கும் கலியுக கர்ணனாகவே பிறப்பெடுத்து வந்திருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சமூகம் சார்ந்த பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு சமூக நீதி மற்றும் சமத்துவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக ஒடுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள் மற்றும் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பவராகவும் இருக்கிறார்.
மேலும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் அநீதிகளுக்கு எதிராக போராடவும் சமூகத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரவும் துணிவோடு களத்தில் இறங்கி செயல்படவும் தயங்க மாட்டார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் பெரிய திட்டங்களை செயல்படுத்தும் போது ஏற்படும் அழுத்தம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் தன்மையால் சில நேரங்களில் மனசோர்வு அடைந்து பின்னர் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு புதிய உற்சாகத்துடன் தன்னுடைய கடமைகளை செயல்படுத்துவார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய சமூக பணிகளுக்காக பாராட்டுக்களை எதிர்பார்க்காமல் உண்மையான சேவை மனப்பான்மையுடன் செயல்படும் கருணை உள்ளம் கொண்டவராகவே இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனது வருமானத்தின் பெரும்பகுதியை சமூக சேவைக்காகவே பயன்படுத்துகிறார். 2006 முதல் லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக பல்வேறு சமூக நல பணிகளை செய்து வருகிறார். ஆரம்பத்தில் தனது அறக்கட்டளைக்கு நன்கொடைகள் திரட்டி சேவைகளை செய்து வந்தார். ஆனால் பின்னர் நான் நல்ல நிலையில் இருப்பதால் இனி எனது அறக்கட்டளைக்கு யாரும் நன்கொடை வழங்க வேண்டாம், அனைத்து பொறுப்புகளையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்து தனது சொந்த வருமானத்திலேயே உதவிகளை செய்து வருகிறார். மேலும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மீது அதிக அக்கறை கொண்டவராக இருக்கிறார். அவர்களது கல்வி, மருத்துவ செலவுகள் மற்றும் வாழ்வாதாரத்துக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார். பல மாற்றுத்திறனாளி சிறுவர் சிறுமிகளின் கல்வி செலவை ஏற்று நடத்தி வருகிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஏழை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய்ததோடு நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கட்டணத்தை தனது அறக்கட்டளை மூலம் செலுத்துகிறார். இதில் குறிப்பிட்ட சிலரின் முழு கல்வி செலவையும் தானே ஏற்று நடத்துகிறார். மேலும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இதய அறுவை சிகிச்சைகள் மற்றும் பிற மருத்துவ செலவுகளுக்கு நிதி உதவி வழங்குவதோடு மருத்துவ உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு தானாக முன்வந்தும் அல்லது அவர்களே நாடி வரும்போதும் உதவி செய்கிறார். மேலும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் கரையான் அரித்த பணத்தால் நிலைகுலைந்த ஒரு குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் உதவி செய்தது, ஏழை மாணவியின் குடும்பத்திற்கு தையலகம் அமைத்து கொடுத்தது என அவர் செய்த உதவிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் சேவையை கடவுள் என்ற பெயரில் மாற்றம் என்ற புதிய சமூக நல பணியை தொடங்கியுள்ளார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக விவசாயிகளுக்கு 10 டிராக்டர்களை 10 வெவ்வேறு ஊர்களுக்கு வழங்கியுள்ளார். SJ சூர்யா போன்ற சில திரைக்கலைஞர்களும் இந்த முயற்சியில் இணைந்துள்ளனர். ராகவா லாரன்ஸின் இந்த முயற்சியானது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உயிரிழந்த சேலம் இளைஞர் யோகேஸ்வரனின் குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுத்தது போன்ற நிகழ்வுகள் கடும் போராட்டங்கள் மற்றும் நீதிக்கான அவரது ஆதரவை வெளிப்படுத்துகின்றன. மேலும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் உதவி தேவைப்படுபவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் நிலைமையை புரிந்து கொண்டு உதவி செய்கிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் சென்னை ரயில் நிலையத்தில் தவித்த ஒரு குடும்பத்திற்கு உதவியது போன்ற எண்ணற்ற சம்பவங்கள் அவரது நேரடி அணுகுமுறைக்கு சிறந்த உதாரணங்களாகும். ராகவா லாரன்ஸ் அவர்கள் சிறு வயதில் உடல்நலக் குறைவால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிர் பிழைப்பதே சந்தேகம் என்று மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அவரது தாயார் அயராது பிரார்த்தனை செய்து தீவிர கவனத்தோடு அவரை பார்த்து கொண்டார். தாயின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பும் அர்ப்பணிப்புமே அவரை அந்த நோயிலிருந்து குணப்படுத்தியது. இந்த அனுபவம் அவரது வாழ்க்கையின் திசையை மாற்றி அமைத்து தாயே தனக்கு கடவுள் என்ற எண்ணத்தை ஆழமாக பதிய வைத்தது. சிறுவயதில் அவரது குடும்பம் வறுமையால் தவித்ததோடு அவரது தாயார் குடும்பத்தை நடத்துவதற்கு பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமல்ல. இதுபோன்ற கடினமான காலங்களில் அவரது தாயார் ஒரு தூணாக நின்று குடும்பத்தை காப்பாற்றினார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடன கலைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கிய போது சமூகத்தில் நடனத்திற்கு ஒரு மரியாதையான பார்வை இல்லாத காலத்தில் அவரது தாயார் மட்டுமே ஊக்கமளித்துள்ளார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் அவரது பெயர் சிறியதாக வந்தபோது அதை அவரது தாயால் சரியாக பார்க்க முடியவில்லை என்று வருந்தியதே ராகவா லாரன்ஸ் அவர்களின் மனதில் பெரிய அளவில் வெற்றி பெற்று தன் தாய்க்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற லட்சியத்தை விதைத்தது. ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனது தாயாரை கடவுளுக்கு நிகராக மதிப்பதோடு அம்மா இருக்கும்போது அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிடுங்கள்,
அவர்கள் இறந்த பிறகு கோவில் கட்டுவதால் எந்த பயனும் இல்லை என்ற கருத்தை ராகவா லாரன்ஸ் அவர்கள் வலியுறுத்துகிறார். மேலும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனது தாயார் கண்மணி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே தாய்க்காகவே ஒரு கோவிலை கட்டியுள்ளார். இந்த கோவில் உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டது என்றும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். சமீபமாக காஞ்சனா படப்பிடிப்பின் போது கழுத்தில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக 6 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது தனது தாயார் சிறு குழந்தையைப் போல தன்னை கவனித்துக் கொண்டதாகவும் அதுவே தாயின் மீது கொண்ட அன்பை மேலும் ஆழப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனது தாயை வழிகாட்டியாகவும் தெய்வமாகவும் தனது வாழ்வின் மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் கருதுவதோடு ராகவா லாரன்ஸ் அவர்களின் சமூக சேவைகளுக்கும் மனிதநேய பணிகளுக்கும் கூட தாயின் மீதான அன்பும் அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களுமே அடிப்படை என்று அவர் கூறியுள்ளார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற வரிகளுக்கு ஏற்ப ராகவா லாரன்ஸ் அவர்கள் வாழ்ந்து காட்டி தனது தாய்க்கு பெருமையோடு புகழையும் சேர்த்ததோடு தனது சமூக சேவையால் பல குடும்பங்களுக்கு கலங்கரை விளக்காக செயல்பட்டு மக்கள் மனதில் குடும்பத்தில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.